நான் படும் பாடு சிவனே சிவனே சிவனே, நான் படும் பாடு சிவனே சிவனே சிவனே. உலகோர் நவிலும் பஞ்சுதான் படுமோ, உலகோர் நவிலும் பஞ்சுதான் படுமோ, நான் படும் பாடு சிவனே சிவனே சிவனே. ஏன் படுகின்றனர் என்றிறங்காயோ, ஏன் படுகின்றனர் என்றிறங்காயோ, நான் படும் பாடு சிவனே 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 சிவனே. நான் படு கண்ணியின் நான் படுமாறு, நான் படும் பாடு சிவனே சிவனே சிவனே. இப்படி இறைவனிடத்துல அதிக பக்தி வைக்கிறவங்களுக்கு முக்தி தான் கிடைக்கும். அவங்களுக்கு அந்த சொகுசு அதெல்லாம் எதுவுமே இருக்காது, சோதனை தான், அதிகமான சோதனை வரும். அப்போ பக்தி அதிகமானா எல்லா சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் சோதனை, வள்ளல் பெருமானுக்கும் ஏகப்பட்ட சோதனை. அதுபோல் ஆந்திரா மாநிலத்தில் ஒரு பக்தன் ரொம்ப பக்தி, பக்தினா எந்த நேரமும் சதா இறைவனுடைய சிந்தனையிலே இருந்தான். அப்படி இருக்கும்போது பெற்றோர் பார்த்தாங்க, பிள்ளை சின்ன வயசுலேயே பக்தியாக இருக்கிறான், ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கிறான், அடக்கம் அமரர்கள் வைக்கும், அடங்காமை ஆறுதல் வைக்கும் சொல்லுவாங்க. நம்ம பிள்ளை அடக்கமாக இருக்கான், ஆண்டவனத்தில் இருக்கிறான், அப்படியே ரொம்ப பெருமைப்பட்டுருக்காங்க. வயசு 21 ஆச்சு. சரி, இவனுக்கு இது மேலே நாம் விட்டு வைக்கக்கூடாது, பக்தியிலே மிகுந்துட போகிறான் அப்படி சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்காங்களா. கொஞ்சம் சில காலம் ஆச்சு, ஒரு பொண்ணு குழந்தை பிறந்தது. அதுக்கு ஒரு வயசு ஆச்சு. அதுக்கு ஒரு வயசான உடனே அப்படி அது முட்டி போட்டு தவழ்ந்து நடக்கும். அது நடக்கும்போது அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, ஒரு நாள், ஐயா குழந்தைய பார்த்துங்க, நான் போய் குளத்துல தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு குளத்துக்கு போச்சு. இவர் என்ன பண்ணார், இவர் ஒரு மண்பானை செய்கிறவர், மண் குயவர். இவர் என்ன பண்ணார், மண்ணை பிசைஞ்சிட்டு இருந்தார், நிறைய மண்ணை போட்டு பிசைஞ்சிட்டு இருந்தார். அவர் மண் பிசையும்போது ஆரம்ப காலத்துலேருந்து அந்த ஆண்டவனை நினச்சி தான் மண்ணை பிசுவார். பாண்டுரங்கா விட்டேலா, பண்டரிநாதா விட்டேலா, கோவிந்தா விட்டேலா, கோபாலா விட்டேலான்னு இப்படி தட்டுறாரு. அவரு தட்டிகிட்டே மண்ணு போயிரு. பாண்டுரங்கா விட்டேலா, பண்டரிநாதா விட்டேலா, கோபாலா விட்டேலா, கோவிந்தா விட்டேலா, விட்டேலா 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 விட்டேலான்னு பாடுற. இவர் இந்த பாட்டு பாடி பாடி அசந்து இருக்க ஒரு நிலைப்பட்டார். எங்கே என்ன நடக்குது போன்னு தெரியல. இது குழந்தை என்ன பண்ணி தவழ்ந்து வர குழந்தையாச்சு, அப்பா நிற்கிறாங்கன்னு சொல்லி அது தவழ்ந்து அந்த மண்ணில் இறங்கிருக்குது. இவர் மண்ணை மெரிச்சார் இறைவனுடைய சிந்தனையிலே. மண்ணை மெறியும்போது இந்த குழந்தைக்கு தெரியல, எதையும் சேர்த்து மெரிச்சிட்டார். இதுதான் பக்தி. அந்த அம்மா தண்ணி கொண்டு வந்தது. தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு எங்கேங்க குழந்தை அப்படின்னு கேட்டது. குழந்தைய நான் பார்க்கலையா அப்படின்ட்டார். நான் ஒன்றை தான் பார்த்து சொன்னேன், என்ன இப்படி சொல்கிறேன்னு கேட்டு அது எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்தாக்க குழந்தைங்க கிடைக்கல. இவர் விட்டாலான்னு கோவிந்தா நாராயணா கோபாலான்னு ஒரு மண்ணை மெச்சிட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது அந்த அம்மா என்ன கேட்டு, ஏன்பா குழந்தைய காணா நீ மாட்டது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நிதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்ணை வாரினார். அந்த மண்ணை அள்ளும்போது பார்த்தா உள்ள குழந்தை இருக்கு. அதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இறைவா என்ன சோதனை, ஒன்று தானே நினச்சின்னு நான் பாடினேன், இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது, எனக்கு ஒரு அறிவு கூட நீ சொல்லலை, என் சிந்தனையில் நீ வெளியே அப்படின்னு சொல்லி ரொம்ப கலங்கப்படுறான். அந்த அம்மா கலங்கப்படுறாங்க. வீட்டில் வரவங்களாம் திட்டுறாங்க ஊருக்காரங்க, என்னடா பக்தி, இதுவெல்லாம் பக்தியாடா அப்படின்னு எல்லாம் திட்டுறாங்க. இந்த தாயாச்சு, அந்த குழந்தை பெற்ற தாயாச்சு, அவங்களுக்கு மனம் கேட்கல. அவங்க என்ன சொன்னாங்க,
இனி ஒரு காலம் உன்னோட வாழ மாட்டேன், உனக்கு சாதம் கூட சமைச்சு நான் கொடுக்க மாட்டேன், நீ யாரோ நான் யாரோன்னு சத்தியம் பண்ணிட்டேன். சரின்னு அவரும் ஒத்துட்டார். என்ன பண்ணுறது, நாம் செஞ்சு தவறு அப்படின்னு. அப்படியே போச்சு. குழந்தை எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா வந்தாங்க. என்னம்மா இது போல் சத்தியம் பண்ணிட்டே அப்படின்னு கேட்டாங்க. நான் சத்தியம் மீற மாட்டேன், கண்ணகி மாதிரி நாங்கள், அனுசூயா மாதிரி நாங்கள்லாம் சத்தியம் சொன்னதான் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார், நானும் அப்படி தான், நானும் சத்தியம் பண்ணிட்டேன், அன்னையிலேருந்து அந்த பொண்ணோட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி நானும் சத்தியம் பண்ணிட்டேன். சரி அப்படியா, சரி இப்படியே சத்தியம் பண்ணிட்டா உங்கள் குடும்பம் என்ன ஆகுது சொல்லி அவருக்கு 2 பொண்ணு. அவர் என்ன பண்ணார், சரி இன்னொரு பொண்ணு இந்த ஊருக்கே கொடுத்துருவோம், கொடுத்து குடும்பமாக இருக்கட்டும் என்ன செய்யறதுன்னு சொல்லி ஒரு 2 வருஷம் கழிச்சு செய்கிறாங்க. அவங்க கல்யாணம்லாம் முடித்து பொண்ணு கொண்டு வந்து வீட்டில் விட்டாங்க. விடும்போது என்ன சொல்லணும், சரி நல்லபடியாக பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அவங்க மாமனார் இருந்தார், ஏன்பா 2 கண்ணு மாதிரி பார்த்துக்கணும், ஒருத்தர் பட்சமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். சரி மாமான்ட்டார். அவர் அதுக்கும் சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டார், 2 கண்ணு மாதிரி பார்த்துக்கிறாரு. அப்படியே சில காலம் போச்சு. எல்லாம் கேட்டாங்க, என்னப்பா அப்படின்னாங்க. இதான் 2 கண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன், 2 குறையில தான் பார்த்துக்கிறேன்னு நாங்கள். சரி அப்படியா. அப்புறம் அவங்க முன்னோர்லாம் சொன்னாங்க, ஏம்மா நீ அவர் எப்படியோ இது பண்ணி அவர் சந்தோஷப்படுத்தி நீ குடும்பம் நடத்தக்கூடாது போகக்கூடாதுன்னு சின்ன பொண்ணை கேட்டாங்க. அது ஒரு நாள் என்ன பண்ணார், இவர் மண்ணு பெஞ்சிருக்கு இப்படி தொட்டு ஏங்கன்னு கேட்டுது. ஏங்கன்னு இப்படி தொட்டுது இந்த வலது கையை. ஐயோ தொட்டுட்டியா என் கையை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாண்ட இருக்கிற கத்தி எடுத்து கையை நெருக்கி போட்டான். நீ தொட்டதுனால இந்த கையை எனக்கு வேணாம் அப்படின்னு. அட என்னடா அது, அவன் கையாடாத இருந்திருப்பாரு, இந்த ஜனங்க சொல்லி நான் தொட்டனா அது கையை வெட்டிட்டாரு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப அதுவும் கஷ்டப்படுது. அப்படியே ரொம்ப கஷ்டம் அதிகமாகி போச்சு. அதன் பிறகு ஒரு வேலையை செய்ய முடியல, ஒரு கை இல்லை, வேலை செய்ய முடியல. ரொம்ப கஷ்டம், இருக்கிறதெல்லாம் விற்று சாப்பிட்டாங்க, இருக்கிறது அந்த வீடே விற்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்பதான் இடையிட்ட ரொம்ப கஷ்டப்படுறான். ஏன்னா இவ்வளோ ஒரு கஷ்டம் வரும்போது சில பேர் சூசைட் பண்ணிக்குவாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, அப்படி செய்யக்கூடாது, ஆண்டவனே வரணும், அவனே வந்து இந்த உயிரை எடுத்துகிட்டு போகணும், நாமளே செத்தா அந்த ஆன்மா வந்து கஷ்டப்படும், அதை சமாளிக்கிறது தான் நல்லது, சமாளித்தா அவனே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா வருவான்னு பக்கத்தில் இருக்கிறவங்க ஆகாரம் கொடுக்குறாங்க. 4 பேருக்கு அவன் சாப்பாடு கொடுத்தாலும் அவனுக்கே அவன் சாப்பாடு இல்லாமல் 4 பேருக்கு கொண்டு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது ஒரு நாள் ரொம்ப கத்தி ஆழ்ந்து கோவிந்தா நாராயணா அப்படின்னு ரொம்ப ஒருநிலைப்பட்டு அழுகுறான். அப்போ தான் ஒரு பையன் என்ன பண்ணான், அன்னைக்கு 6 மணிக்கெலாம் வந்து ஒரு திண்ணையில் உட்காந்தான். யார்ப்பா நீன்னு கேட்டாங்க. இல்லைங்க நான் ஒரு வெளியூர், நான் கிளம்பி வந்தேன், எந்த ஊர் எப்படி வழி வந்தேன்னு தெரியல, நான் வந்துட்டேன், எங்கள் சாயா வீட்டுக்கு போகணுன்னு வந்தேன், எந்த ஊர்னு எனக்கு தெரியல, அதனால் எனக்கு பசியாக இருக்குது, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டான். அப்புறம் அந்த தம்பி ஓடி பக்கத்து வீட்டில் சாப்பாடு எனக்கு கொடுத்தான். சாப்பிட்டு ஐயா நான் இங்கே படுத்துக்கிறேன் தின்ன மேலேன்னா படுத்துக்குப்பான்ட்டான். அப்புறம் காலையில் ஏந்தான், ஐயா உங்களுக்கு எதாவது வேலை செய்யட்டுமாண்ணா. என்னடா வேலை செய்ய போகிறேன் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, நான் மண்பாண்டை செய்யணும். சரி நான் மண் கொண்டாந்து போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனால் மண் நிறையா வரைந்து போட்டான். தண்ணி விட்டான், நல்லா மெரிச்சான். மெரிச்சு அப்பா எப்படிப்பா செய்யறதுன்னு கேட்டான். அவனு இப்படி செய்யணும்பா, இப்படி சக்கரத்தை சொல்லிடணும்பா அப்படின்னு சொன்னான். சக்கரத்தை சொல்லிட்டுனா அவனே சக்கரத்தை சொல்லிட்டுருவேன். சக்கரத்தை சொல்லிட்டுனா பானை வட்டில் எழுதி வைக்கிறான். ஒரே நாளில் ஏகப்பட்ட பானை வாண்டையை தட்டி போடுறான். சூளை மேலே சூளை போடுறாங்க. காசு பணம் நெல் எல்லாம் நிறைய சேர்ந்து போச்சு. ஒரு 50 வருஷத்துக்கு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு அது மாட்டு பொருள் வந்து சேருது. சேரும்போது பார்த்தான். அப்போ தான் அந்த 2 பொண்ணு நினச்சிது, இவன் பக்தி பண்ணாலும் பரவாயில்ல, ஆண்டாலும் ஏதோ ஒரு பிள்ளை வடிவத்தில் வந்து நம்மளை காப்பாற்றிட்டான் அப்படின்னு எல்லாம் பாராட்டுறாங்க. அப்படி பாராட்டும் போது ஒரு நாள் என்ன பண்ணாங்க, பஜனை கோஷ்டி வந்து தெருவில் பஜனை பாடிட்டு போகிறாங்க. போகும்போது இவன் எல்லோரும் பஜனை பாடின, ஓ நீ உலகளந்து உத்தமன் பேர் பாடி நாங்கள் நும்பாவைக்கு சாட்டி நீர் ஆடினால் திங்கின்றி நடலாம் திங்களும் மாறிவியும் அப்படின்னு சொல்லி இவங்க பாடின்னு போனாங்களா. இவன் என்ன பண்ண, இவனும் பாடினான், அவன் கூட கத்தின்னு போயிட்டான். இவன் ஓடி இந்த புயவர் என்ன பண்ணார், ஓடி எப்பா வாப்பா ஊர் தாண்டி போகிறாங்க அப்படின்னா, இல்லைப்பா அது வரம்பா வரம்பான்னு தட்டிட்டு போயிட்டேன்.
அந்த கூட்டத்தோட கூட்டமாக போனான் பாரு, அவன் போயிட்டான். திரும்ப பார்த்தா வீட்டில் யாரும் இல்லை. பார்த்தா சொத்து நிறைய பொருள்லாம் இருக்குது, சாப்பாடு தரலாம் இருக்குது. பையனை தேடி தேடி பார்க்குறாங்க, ஆப்பிள். அப்போ அப்போ தான் அவர் சொல்கிறார், பக்தி வரும் பழவினைகள் ஓடி போகும் அப்படின்னார். பக்தி வந்ததுனால இது நம்முடைய பழவினைகள் ஓடி போச்சு. ஆனால் இறைவனுடைய சோதனை, இறைவன் தான் இங்கே வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், இனி இந்த இவ்வளோ சௌகரியமும் கொடுத்தான், பொன் கொடுத்தான், பொருள் கொடுத்தான், ஆகாரம் கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்தான். இனி இந்த சொத்து இந்த இறைவனையே அடைய வேண்டும், இந்த பெண்களுக்கு பிறகு இறைவனையே அடைய வேண்டும் சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அடியார்கிட்ட படிச்சுட்டு அவன் தவத்தில் உட்காந்துட்டான். தவத்தில் உட்காந்து அவனே அப்புறம் தவநிலையை அடைஞ்சு அவன் மேல்நிலைக்கு போயிட்டான். அதுலேருந்து என்னன்னு கேட்டால், பக்தி அதிகமாக பண்ணுறவங்களுக்கு முக்தி தான் கிடைக்கும். போனமா இருந்தால் அப்படி கும்பிட்டுமா வந்துடுறவங்களுக்கு பக்தி அது சாதாரண பக்தி, அது ஆழ்ந்த பக்தி கிடையாது. அதனால் பக்தி ஒரு அளவாக தான் இருக்கணும். பக்தி உள்ளவங்க எல்லாருமே சோதனைக்குள்ளானாங்க. ஆனால் பக்தியா முக்தியான்னு சொல்லுவாங்க. பக்தி அதிகமான முக்தி தான். அதனால் நாமளும் இதுபோல் முன்னோர்கள் இதெல்லாம் நடந்தது. ஆந்திரா மாநிலத்தில் இது நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுக்கு முன்னே நடந்திருக்கணும் எனக்கு கேள்விப்பட்டேன். இறைவன் அப்போ பக்தர்களுக்கு நேரடியாக காட்சி கொடுத்த காலம் அது. வள்ளலாருக்கு எப்படி கண்ணாடியில் முருகர் காட்சி கொடுத்தது போல, வாமன் சாமிக்கு காட்சி கொடுத்தது போல, அருணகிரிநாதருக்கு திருவண்ணாமலையில் காட்சி கொடுத்தது போல, அந்த நேரத்தில் அப்போ கலியுகத்தில் இறைவன் நேராக வந்து காட்சி கொடுத்தான். அதனால் பக்தி வந்தால் இப்படி சோதனை அதிகமாக வரும். அதுவும் நேர்மையானவங்களுக்கு அதிகமான சோதனை வரும். சத்தியம் தவறாதவங்களுக்கு அதிகமான சோதனை வரும். ஆனால் ஆண்டவன் கைவிட மாட்டான். அதனால சொல்லுவார், கைவிட மாட்டார் என்று ஊது சொல்லி அப்படின்னு. கைவிட மாட்டார், ஆனால் சோதனையை தாங்கணும் என்று சொல்லி எனக்கு தெரிந்தவற்றை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.